எப்பவுமே இல்லாமல் ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த லோன் வாங்கி ட்ரேட் பண்ணுறாங்கல்ல சார், இது மட்டும் கரெக்டான ப்ராசஸோட கரெக்டாக பண்ணிங்கன்னா சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியுமா? ஆப்ஷன் ட்ரேடிங் நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் விட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியுமா சார்? ஸ்விங் ட்ரேடிங் விட ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈஸியாக காசு பண்ணால் எதுக்கு இங்கே வரீங்க? Welcome to Zebu's digital event, Earn Your First Million. Today we have our expert speaker, Mr. Pradeep, who has an experience of 10 years in the market and he is an index option trader. Welcome, sir. Hi, good morning. First of all, thank you for inviting me to the event. You can take it forward. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு சார்? ட்ரேடிங் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஓகே, ஆக்சுவலி இப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு சார், ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறது, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈஸியாக சம்பாதிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் வழி இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் நாலேஜும் கொஞ்சம் டைமும் கொடுத்தா நீங்கள் அந்த ப்ராசஸ் உள்ளே போயிட்டு நீங்கள் வெளில வரும்போது காசு சம்பாதிக்க நிறைய வழி இருக்குது. சார், ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியுமா சார்? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். கடைசி 10 வருஷமாக அதில் சம்பாரிச்சு தான் இருக்கேன். எனக்கு கூட சேர்ந்தவங்க நிறைய பேர் சம்பாரிச்சு தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே அவங்க மணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கரெக்டான ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ஈஸியாக எப்படி சார் சம்பாதிக்கிறது? ஈஸியாக சம்பாதிக்கலாம் வழி இல்லைங்க. கொஞ்சம் கஷ்டப்படணும் தான். இனிஷியல் எல்லா பெரிய ட்ரேடர்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 3 to 5 years அவங்க டைம் கொடுத்த பிறகு தான் மார்க்கெட் ட்ரேட் பண்ணும். ஸோ ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறதுன்ற எப்படின்னா, லைக் பிகமிங் ஏ சிஓ, ஒரு 3% பீப்புள் தான் சிஓ ஆவாங்க. சிமிலர்லி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் ஒரு அந்த பினாக்கிள் டச் பண்ணால் தான் உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்க முடியும். யூ ஹேவ் டு கிவ் இட் எனஃப் டைம். எல்லாருமே ஒரு 2 years 3 years ட்ரை பண்ணிவிட்டு இட்ஸ் நாட் ஒர்க்கிங் சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ ஆனால் சிஓவாக அவங்களுக்கு ஒரு 15 years to 20 years ஆயிருக்கும். அந்த ஒர்க்கில் அவ்வளோ இன்புட் கொடுத்தா தான் கேன் பிகம் எ சிஓ. சிமிலர்லி நீங்கள் அந்த டைம் கொடுத்தா தான் ட்ரேடராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். ஓகே, ஸோ அப்போ சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி ஏர்ன் பண்ணுறது? ஒரு 1 million எப்படி ஏர்ன் பண்ண முடியும் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து? 1 million மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சின்ன விஷயம். ஏன்னா வந்து எவ்ரிடே ஒரு நாள் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஸ் அ ஹோல் மார்க்கெட் வேர்ல்டில் இருக்க மார்க்கெட்ஸில் வந்து நமக்கு ட்ரில்லியன் கணக்கில் ஒரு நாளில் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸில் மட்டும் பில்லியன்ஸில் நடக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு 1 million 10 லட்சம்ன்றது ரொம்ப சின்ன அமௌண்ட். அது நீங்கள் பண்ணுறதுக்கு கரெக்டான ரூட் தெரிஞ்சால் போதும். பட் பிகினர் கிட்ட அவ்வளோ பெரிய கேபிட்டலும் இருக்காது. லைக் வந்து இன்வெஸ்ட் அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பண்ணணும்னா ரைட் வே டு ஃபார் அ பிகினர் டு கெட் இன் டு மார்க்கெட்ஸ் அண்ட் மேக் மணி இஸ் இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அந்த ரூட் எடுக்கிறது பிகினர்ஸ்க்கு பெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? ஸோ எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் இட் இஸ் அட்வர்டைஸ்ட் அஸ் ஈஸி மணி. இட்ஸ் நாட் ஈஸி மணி. கொஞ்சம் கஷ்டம் தான். யூ ஹேவ் டு கிவ் இட் டைம், நாலேஜ் ஸ்கில்ஸ் சொன்ன மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம மிஸ்டேக் சின்னதாக இருக்கும்போது நம்மளோட அந்த கான்சிக்வன்ஸும் சின்னதாக இருக்கும். எவ்ரி ஒன் அவங்க சேவிங்ஸை மொத்தமாக எடுத்துகிட்டு மார்க்கெட் வராங்க. டோன்ட் டூ தட். ஸோ அவங்க பார்ட் ஆஃப் த சேவிங்ஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஹவ் இட் கோஸ் கொஞ்ச நாள் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவங்க தேனும் எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலை அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 year அந்த ட்ரையல் பீரியட் மாதிரியோ அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு கிட்டத்தட்ட ஆழம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி பார்த்த பிறகு பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் ஃபுல்லாக ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ ஆகிறதுக்கு தே நீட் டு புட் இன் டைம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் ஜாப் இருக்கும்போது ஒரு 3 to 5 years மினிமம் ஆகும். அந்த டைம் பீரியடை நீங்கள் ஒரு கைடன்ஸ் மூலியமாகவோ இல்லை ஒரு நாலேஜ் கெய்னிங் சோர்சஸ், வெபினார், செமினார்ஸ், நம்ம ஜீபு கண்டக்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது சென்ஸ் அதில் எங்கேஜ் ஆனீங்கன்னா யூ வில் மேக் அந்த டைம் வந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷன்றதை நீங்கள் யூ கேன் சுருக்கலாம். ஒரு 2 years கம்மி பண்ணலாம். பட் ஸ்டில் யூ நீட் டு கிவ் சம் டைம் ஃபார் இட். ஓகே, ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுறாங்க, பட் வந்து அந்த ரிஸ்க்னால பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆக்சுவலாக ரிஸ்க்கு பயப்படணும் தான், உண்மை தான். ஏன்னா ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு ரிஸ்க் பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ கேபிட்டலில் 1% ரிஸ்க் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருந்தாலுமே யூ ஹாவ் another 100 days. அது 100 days ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 lakhs கேபிட்டல் வச்சுருந்தா 1% is 10,000. ஓகே, ஸோ 10,000 லூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்ககிட்ட 9,90,000 தான் இருக்குன்னா வில் ஹாவ் அடுத்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் 9,900 தான் எடுக்க போகிறீங்க. ஸோ அதில் கன்சிஸ்டண்ட்டாக யாருமே 100 நாள் தோக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணிட்டீங்கன்னா டிஃபைன்டு ரிஸ்க்குன்னுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் அந்த பயம், அந்த ஃபோமோன்ஸ், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ இதெல்லாம் இல்லாமல் அந்த எமோஷன்ஸை கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்ம நிறைய ட்ரேட் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணாவே நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். தட்ஸ் நாட் ஈஸி. வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். அந்த வி ஆர் ஏன்னா நம்ம ப்ராட்டப் நம்ம எல்லாமே எமோஷனல் நம்ம கல்ச்சர். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா லைக் சே நம்ம பிலீஃப்ஸ் ஆர் ரொம்ப டைட் அப்.
எமோஷன்ஸ் வந்து நம்ம கூட கரெக்டாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு we are எமோஷனல் பீயிங்ஸ். அது எதனால் வருதுன்னா நம்ம நம்பிக்கையால் பிலீஃப்ஸ். நம்ம சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், பூனை குறுக்கில் போனால் லைக் வி ஹாவ் டு நோ. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தது, யூ ஹவ் பிலீவ்ட் இட். அதே மாதிரி ஒருத்தரை கட்டி போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணால் கூட அவங்க பிலீஃபை மாற்ற முடியாது. ஸோ அந்த பிலீஃபை மாத்திரம் நீங்கள் நம்மளும் காசு பண்ண முடியணும்னு சொல்லிட்டு, ஸோ அதை காசு பண்ணி நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியணும். ஈவென்ச்சுவலி யூ வில் கெட் எமோஷன்ஸ் வந்து சட்டிலாக போயிடும், சேச்சுரேட் ஆகிடும் ஒரு பீரியடில். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ட்ரேடர் பிகினர் வந்து 200 300 ஃப்ளக்சுவேஷன்ஸ் எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன் பார்க்கலன்னு தில் கோ ஃபார் thousands 10,000 lakhs வரைக்கும் போயிடுவாங்க ஒன்ஸ் யுவர் கேபிட்டல் க்ரோ. ஸோ ஈவென்ச்சுவலாக அது ஸ்லோவாக இந்த பேஸில் இருக்கும்போது எமோஷன்ஸ் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனால் எல்லோரும் எடுத்த உடனே அவங்க 100% இங்கே இருக்குது இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே இமீடியட்டாக ஒருத்தருக்கு வந்து தேர் மேக்கிங் லெட்ஸே ஒரு 50,000 இப்போ நார்மல் சேலரியாக இருக்குது. ஸோ அவங்க 1 month சேலரியை அவங்க ஃப்ளக்சுவேஷனாக பார்க்கறதுக்கு நார்மல் ஹியூமன் பீயிங்லாம் முடியாது. ஸோ ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ அங்கேருந்து நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு போகலாம். தட்ஸ் வாட் மை கைடன்ஸ் டு பிகினர்ஸ். ஓகே, லைக் பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உள்ள பெரிய அமௌண்ட்டை ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது. ஸ்மால் அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாம், அவங்க பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கணும். லைக் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 50,000 வச்சு ட்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவே நீங்கள் 10 lakhs போகக்கூடாது. ஸோ 50,000 இருக்கும்போது ஒரு 75,000 1 lakh பி ஸ்லோவாக லைக் ஒரு வீக் கூட நீங்கள் கன்சிஸ்டண்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டபுள் ட்ரிபிள் பண்ணுறது வந்து யூ கான்ட். அதான் எம்டிஎம் ஃப்ளக்சுவேஷன் பார்க்கும்போது உங்கள் எமோஷன்ஸ் வந்து உங்கள் அனலிட்டிக்கல் மைண்டை டாமினேட் பண்ணிடும். இவென்ச்சுவலி இட்ஸ் வந்து திஸ் ஆல் ஃபேக்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில். அவங்களுக்கு எப்படி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காது? கன்சிஸ்டன்சி எப்போ வரும்னா யூ நீட் டு ஹேவ் அ ப்ராசஸ். நம்ம போய் கடையில் ஒரு ஜூஸ் வாங்குகிறோம், லைக் வந்து ஒரு பேக்கேஜ் ட்ரிங்க் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி குடிக்கிறோம், நாளைக்கு போகும்போது டேஸ்ட் லைட்டாக கம்மியாக இருந்தாலும் இல்லை சுகர் ஜாஸ்தியாக இருந்தாலும் திரும்ப போய் அதே ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ண மாட்டோம். ஆப்வியஸ்லி பிகாஸ் அந்த கன்சிஸ்டன்ட்டி அவங்ககிட்ட இல்லை. ஸோ அவங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸால் தான் நீங்கள் இன்றைக்கி வாங்கின அதே ஜூஸ் பேக்கெட்டும் நெக்ஸ்ட் இயர் வாங்கின இதே ஜூஸ் பேக்கெட்டும் ஒரே டேஸ்ட்டில் இருக்குது. சிமிலர்லி நீங்கள் கன்சிஸ்டன்ட் ஒரு ப்ராஃபிட்டோ ரிசல்ட்டோ கொண்டு வரணும்னா யூ நீட் டு ஹேவ் அ ப்ராசஸ். இதனால தான் இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா தே ஹேவ் அ ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுக்கு. இண்டெக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ மூவ் ஆகணும், மூவ் ஆகக்கூடாது. ஸோ சர்க்கியூட் லிமிட்ஸ்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் இல்லை. ஃப்ரீ ஃபால் ஆகலாம், 90% கூட ஒரே நாளில் கிராஷ் ஆகலாம். தெர் இஸ் நோ ஒன் டு ஹோல்ட் இட். F&O ஸ்டாக்ஸ் தரும், மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே 90% கூட கிராஷ் ஆகலாம். ஓகே, ஸோ பேசிக்காக அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஆப்ஷன்ஸ் வந்து லைக் இனிஷியலி இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் அஸ் ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் அதுலேயே ஈஸியான்றதை விட கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுற நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பையிங் பண்ணுறாங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது உங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெட்ஜஸ் எடுக்கிறாங்க. ஆப்ஷன் பையிங் வந்து சின்ன கேபிட்டல் வச்சு நீங்கள் பெரிய ROI ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இன் த வேர்ல்ட். மணி டிரான்சாக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட். இங்கே நிறைய பேர் இருக்கிறதால உங்களுக்கு லிக்விடிட்டியும் ப்ரொவைட் ஆகும். நீங்கள் சப்போஸ் ஈஸியாக ஒரு தப்பான பொசிஷன் போயிட்டால் கூட நீங்கள் ஒரு பைசா டிஃப்ரென்ஸில் உங்களால் லாஸில் வெளில வந்துட முடியும். அவ்வளோ லிக்விடிட்டி இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு வாலட்டிலிட்டியும் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம் சார். இப்போது ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பெரிய மார்க்கெட் சொன்ன மாதிரி. ஸோ வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது, மந்த்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்போது எவ்ரிடே ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பைரி கிட்ட போகும்போது அதோட வேல்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். பிகாஸ் அது வந்து ரிலேட்டட் டு டைம். ஸோ எக்ஸ்பைரி எவ்ரிடே இருக்கிறதுனால இப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து நிறைய உள்ளே வந்திருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ் வரும்போது அந்த எவ்வளோ பேர் வின்னர்ஸ் எவ்வளோ பேர் லூசர்ஸ் இருக்காங்கன்றத பாயிண்ட்டை வந்து பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இப்போ வாலட்டைலாக இருக்குது மார்க்கெட். இந்த டைம் வாலட்டிலிட்டி யாருக்கு பெனிஃபிட்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. ஸோ ஒரு 10 ரூபா ஆப்ஷன் வந்து 100 ரூபாவும் போகும். ஆனால் எவ்ரிடே இது நடக்காது. ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சு கரெக்டாக பண்ணால் ஆப்ஷன் பையிங் இஸ் அ பெஸ்ட் வே டு மேக் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அதோட வேஸ் எதாவது சொல்ல முடியுமா சார்? நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஒரு கான்ட்ராக்ட், இப்போ நிஃப்டியோட கான்ட்ராக்ட் வந்து 25 ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நீங்கள் பை பண்ணுறதுக்கு அது 25 into ப்ரீமியம் இருந்தால் உங்கள் கேபிட்டல் போதும். இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து லைக் ரீசெண்டாக வந்து 23,000 ட்ரேட் ஆகிருக்கு. 23,000 சி கால் ஆப்ஷன் வாங்க. அது வந்து லெட்ஸ் சே 100 rupees ட்ரேட் ஆகிங்கன்னா 25 into 100 2,500 நீங்கள் பண்ண முடியும். ஸோ பட் அதே ஆப்ஷன் நீங்கள் செல் பண்ணால் த மார்ஜின் ரெக்வயர்ஸ் க்ளோஸ் டு 1 lakh. பெரிய கேபிட்டல் இருக்குன்றதுனால ஆப்ஷன் செல் பண்ணுற ஈஸியும் இல்லை, சின்ன கேபிட்டல் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் பை பண்ண ஈஸியும் கிடையாது. ஸோ போத் நீட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கில் செட். பட் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி தான். நீங்கள் உங்கள் வண்டியை கரெக்டாக ஓட்டிகிட்டு போனாலும் ஆப்போசிட்டில் யார் சரியாக வராங்க, ஆப்ஷன் பையர்னு எடுத்துக்கோங்க, ஆப்ஷன் செல்லர் அவங்க குறுக்கில் வராங்களான்னு நம்ம பார்த்து போனோம். இல்லை பிகாஸ் யார் வந்தாலுமே டேமேஜ் 2 பேருக்கும் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்போசிட் சைடு என்ன பண்ணுறது, உங்கள் காம்படிட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க எனிவே காம்படிட்டர். ஸோ காம்படிட்டரை என்ன பண்ணுறாங்க, ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்து
அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ பண்ணலாம். லைக் சே நீங்கள் வந்து நல்ல ஒரு குளிர் பிரதேசத்தில் போயிட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் விற்றா சேல்ஸ் இருக்காது, டீ இருக்கா. ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டி அன்றைக்கி மார்க்கெட் இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி பேசும்போது அன்றைக்கி என்ன மார்க்கெட் ஆஃபர் பண்ணுதுன்றது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணலாம். தட்ஸ் வாட் த பெஸ்ட் திங் டு டூ. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இவ்வளோ இருக்கா சார்? இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சார்? ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப பெரிய மார்க்கெட். ஆப்ஷன் வந்து 1 மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது எக்விட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூச்சர் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ் வராங்க. ஆப்ஷன்ஸ் இஸ் த லாஸ்ட் பார்ட். ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிஹெச்டி சப்ஜெக்ட் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் இட் ஸ்லோ. பொறுமையாக லைக் சீரீஸ் மாதிரி பொறுமையாக பண்ணால் தான் எல்லாருக்குமே ஒரு ஐடியாவாக கிடைக்கும். ஓகே, ஷியோர். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இல்லை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா, ஆப்ஷன்ஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக என்ன பண்ணணும், எந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம இன்னும் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். அப்புறம் அதை நம்ம வீடியோவோ இல்லை பர்சனலாகவோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஆல் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி நம்ம சார் கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி சீரீஸே நம்ம வந்து ஜீபோவில் போட போகிறோம். சப்ஸ்கிரைப் டு ஜீபோ, யுவர் ஃப்ரெண்ட் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்.